வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தை வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். பலத்த கிரிகளை மத்தியிலே செய்வாராக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இரவெல்லாம் காத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் சீக்கிரமாக எழுந்து அவருடைய சமூகத்தில் அவரை பாடி ஆராதிப்பதற்கு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே புது கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 145 சங்கீதத்தில் சில வசனங்களை வாசித்து ஜெபித்து பாடி தேவனுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 145 சங்கீதம் ஒன்றிலிருந்து நாம் வாசிக்கலாம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளின் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். ஆமென். நாம் இந்த காலை நேரத்தில் கம்பீரித்து அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் நம் மத்தியில் இருக்கிறார். இரக்கங்களின் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆமென். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருமாப்பா. நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களெல்லாம் எங்களை காத்தேறிய உமக்கு நன்றி. ஒரு புதிய நாளை தந்தேறிய உமக்கு நன்றி. எங்கள் வாழ்நாளில் செய்த எல்லா மகத்துவமான காரியங்களுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்தில் வருகிற ஒரு பழக்கத்தை வழக்கமாக்கி கொள்வதற்கு கிருபை செய்தீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை மன்னாவை பரத்திலிருந்து அனுப்பி எங்களை போஷித்து வருகிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் மீது கண்ணை வைத்து உனக்கு
ஆலோசனை சொல்லி, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி வழிகாட்டி எங்களை கரம் பிடித்து நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து பிரகாசம் அடைந்திருக்கிறோம் ஆண்டவரே. வெட்கப்பட்டு போகாதபடி நீர் கிருபையை எங்களை காத்து வருகிறீர். உம்முடைய பரிசுத்த திருநாமம் மகிமை படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபைகளில், தேசத்தில் நீ செய்து வருகிற மகத்துவமான காரியங்களுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். தகப்பன் பிள்ளைகளை சுமப்பதை போல சுமந்து நீர் எங்களை காத்து வருகிறேன். தாய் பிள்ளைகளை தேற்றுவதை போல தேற்றி வருகிறீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற உன்னத கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் மகிமைப்படுவீராக. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற நீர் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி. கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்வதற்காய் நன்றி. தெய்வ மகிமை இந்த காலை நேரத்தில் பாடி ஆராதிக்கிற ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எல்லா அஸ்திபாரங்களும் அசைந்தது, கட்டுகள் அருந்ததை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரை பாடி ஆராதிக்கிற போதே பிசாசின் அஸ்திபாரங்கள், பிசாசின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் அசைக்கப்பட்டு விழுந்து போவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, வழிவாசல் திறக்கப்படுவதாக, புது வழிகள் உண்டாவதாக அப்பா. நீர் இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. உடைய பரிசுத்த திருநாமத்தை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பாடி ஆராதிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். ஆவியோடும் பாட, கருத்தோடும் பாட, ஆவியோடும் விண்ணப்பம் பண்ண, கருத்தோடும் விண்ணப்பம் பண்ண எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபாபிஷேகத்தினால் நிரப்பும், விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பும், மன்றாடி ஜெபிக்க கிருபை தாரும், பரிந்து பேசி ஜெபிக்க கிருபைகளை தாரும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. திருத்துவ தேவனே, நீர் மகிமைப்படுவீராக. நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டே வருகிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நாம் எழும்பி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தும் போதெல்லாம் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பது அதிக நிச்சயம். இந்த காலை நேரத்தில் ஒரு விசை கூட அவர் நாமத்தை உயர்த்தி நாம் துதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளுக்குள் உலாவுகிற பரிசுத்தர், தூயாதி தூயவர் அவர். அவரை நாம் துதிக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினருடைய நோக்கம் அவரை துதிப்பதற்கு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. இந்த காலை நேரத்தில் அவருடைய நாமத்தை சற்று நேரம் உயர்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் அவருடைய நாமத்தை அப்படியே துதிங்க. துதிகளுக்குள் பிரியப்படுகிற தேவன், துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த காலை நேரத்தில் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறதே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, புலம்பல் 3ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம் சொல்லுகிறதே, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 5:3ஆவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி உம்முடைய முகத்தை தேட அனுக்கிரகம் செய்திருக்கிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, சங்கீதம் 57:8 சொல்லுகிறதே, ஆண்டவரை துதிக்கும்படி அதிகாலையில் விழித்து கொள்ளுவேன் என்று வேதம் சொல்லுகிறபடி அதிகாலையில் விழித்து இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 88:13 சொல்லுகிறபடி என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்லுங்க, ஆண்டவரே, என் விண்ணப்பம் இந்த காலை நேரத்தில் உமக்கு முன்பதாக வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஸ்தோத்தரிப்போம். சங்கீதம் 90:14 சொல்லுகிறது, காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்குவீராக. சங்கீதம் 108:2 சொல்லுகிறது, நான் அதிகாலையில் விழிப்பேன், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நாம் விழித்து கர்த்தர் நாமத்தை துதிப்பதற்கு அவர் கிருபை பாராட்டி இருக்கிறாரே, அதற்காய் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். சங்கீதம் 119:147 சொல்லுகிறது, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க, ஆண்டவரே, அதிகாலையிலே எழுந்து நான் சத்தமிடுவதற்கு, உம்மை நோக்கி பார்ப்பதற்கு, உம்மை நோக்கி துதிப்பதற்கு எனக்கு உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 143:8 சொல்லுகிறது, அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த அதிகாலையில் உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை, நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காண்பித்து எங்களை மகிமைப்படுத்துங்க என்று சொல்லி அப்படியே நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரசங்கி 11:6 சொல்லுகிறது, காலையிலே உன் விதையை விதை. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நம்ம எதையெல்லாம் விதைக்கிறோமோ அதையெல்லாம் தேவன் அறுவடை செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவார். உன்னத பாட்டு 7:12 சொல்லுகிறது, அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். ஏன்? நேச மத்தியில இறங்கி வந்து நம்முடைய ஆராதனைகளே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், காலைதோறும் ஏற்ற வார்த்தைகளை எனக்கு அவர் சொல்ல வல்லமை உள்ளவர். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளுக்குள் உலாவுகிற பரிசுத்தர், உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கைக்கு உரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மகிமைக்கு பாத்திரரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காலை நேரத்தில் அவர் முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. தேவன் எனக்கு கொடுத்த பலத்துக்காக ஸ்தோத்திரம். அவர் எனக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். அவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர் எனக்கு கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ லார்ட், உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். நீர் மாறாதவர். ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். நீர் வாக்கு மாறாதவர். எங்க வாழ்க்கையில எதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி எங்களுக்கு தேவன் வாக்குரைத்தீரோ அந்த வாக்குகளை எல்லாம் நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடு துதிக்கிறோம், முழு ஆத்துமாவோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்கு பாத்திரர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் நல்லவர்,
நீர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, உம்முடைய நாமத்தை பாடி ஆராதிப்பதற்கு, உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை பாதுகாத்தீர், எங்களை வழி நடத்தினீர், எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து, எங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கூட இருந்து எங்களை நடத்தின தேவனே உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் துதிக்கும் பொழுதே இப்பொழுதே ஒரு பிரசன்னம் உங்கள் வீட்டை ஆளுகை செய்யும். இருக்கிற இடத்துல தேவ மகிமை இறங்கி வரும். சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்படியே கண்களை மூடி சில பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தேவ வீட்டின் நன்மையால் நிரம்பிட வந்து நிற்கிறோம் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் சேர்ந்து இணைந்து பாடுவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென், ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். சொல்லம், ஆராதிக்கவே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஆமென், யெகோவா தேவனையே துதித்திடவே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சொல்லுங்க, என் சபையுடனே சபையுடனே உம்மை துதிக்கிறோம், ஆமென், கிருபையும் கிடைத்திட்டதே. உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், எங்கள் தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், எங்கள் யெகோவா தேவனையே உம்மை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொல்லுங்க, பலிகளையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை இன்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே உம்மையே துதித்திடவே துதித்திட வந்தோம், ஆமென், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்கவே ஆராதிக்க வந்தோம், அவர் ஆராதனையில் பிரியப்படுகிறவர், யெகோவா துதிக்க பாத்திரர், தேவனையே ஆமென், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, எம் காணிக்கை
உற்சாகமாய் விதைக்கிறோமே. சில கரங்களை தட்டி உம்மை ஆராதிக்க வந்தோம், ஆமென். அன்பு கூற வந்தோம். இன்று யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், வந்தோம் என் தூயவரே சுவையே உம்மை ஆராதிக்க அன்பு கூற வந்தோம். எங்கள் யெகோவா தேவனையே துதித்திடவே துதித்திட வந்தோம், ஆமென். தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே துதிகணம் எல்லாம் துதிகண மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் துதிகளை செலுத்துகிறோம், முழு மகிமையை செலுத்துகிறோம். சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சொல்லுங்க ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்க வந்தோம், இன்று அன்பு கூற வந்தோம். எங்கள் யெகோவா தேவனையே ஓ துதித்திட வந்தோம், எங்கள் தூயவரே சுவையே உற்சாக மனதோடு இன்று ஆராதிக்க வந்தோம். காலை நேரத்தில் அவர் நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே உம்மையே துதிக்கிறோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை எத்தனை நன்மைகளை செய்தார் நமக்கு. நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையே எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. உம் காணிக்கையை ஆமென் தியாகமாய் விதைக்கிறோமே. ஒரு விசை கூட உம்மை ஆராதிக்க இன்று அன்பு கூற வந்தோம். ஓ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே உம்மையே உம்மை ஆராதிக்க இன்று அன்பு கூற வந்தோம். ஆமென். யெகோவா தேவனையே இயேசுவே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஐயா வாழ்க வாழ்க ஆமென். உம் நாமம் வாழ்க உயர்த்துகிறோம். ஐயா வாழ்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்க நாமம் வாழ்க, உங்க ராஜ்யம் வருக. வாழ்கவே ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. இயேசுவே ஐயா வாழ்க வாழ்க. ஆமென். உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே இந்த பூமியிலே ஆமென். சமாதானமும் உங்க பிரியமும் உண்டாகட்டும். சொல்லுங்க குடும்பத்துல என் குடும்பத்திலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். நீங்க வாழ்கப்பா. ஐயா வாழ்க. அவர் நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க வாழ்க. உம் நாமம் உங்க மகிமை, வாழ்க. துதி, ஐயா கனம் வாழ்க. எல்லாம் உமக்கே. வாழ்க. ஆமென். உம் நாமம் வாழ்க. நீர் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க. ராஜாவே உம் நாமம் வாழ்க. உயர்த்துகிறோம். ஐயா வாழ்க. வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம். உம் சீதா. திறந்து விடுங்கப்பா. செவிகளை நீ ஆமென். திறந்து விட்டீர், இன்று செய்வோம் சீதா. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் ஆமென். பூரணமாகட்டுமே. முழு பலத்தோடு ஐயா வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. வாழ்கவே ராஜா வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்க. உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே ஆமென். எளிமையான
நேரத்துல என்றும் எங்களை நினைக்கிற தேவன். எங்கள் ஒளிமயமே, என் துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க 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 ராஜாவே, நாமம் வாழ்க இயேசுவே ராஜா வாழ்க, ஆமென். வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க, நீங்க வாழ்கப்பா. ஐயா வாழ்க வாழ்க ராஜாவே, நாமம் வாழ்க. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், வாழ்க உயர்த்துகிறோம். வாழ்க ஆமென் ஆமென். உம் நாமம் வாழ்க. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசுவுக்கே ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை. நீர் ஒருவரே துதிகளுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, இருதயத்திலிருந்து உந்தன் சீரகுகளின் நீழலில் என்றென்று மகிழ செய்தி, உந்தன் சீரகுகளின் நீழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே தூயவரே என் துணையாளரே, எல்லா துதிக்கு பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ராஜாவே, ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே. முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை அவர் உமக்கே. நல்லவர், துதிக்கு பாத்திரர். ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா, அவர்தான் பலன். இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. எங்கள் இயேசு ராஜா என் பலனானி, ஆமென். எதற்கும் பயமில்லையே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை. அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, ஆராதனை. இந்த காலை நேரத்துல ஆண்டவரே உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஆமென். ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே, எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் சொல்லுங்க, உண்மைதான் புகழ்ந்து பாடுவேன்ப்பா. புகழ்ந்து பாடி என் சுவாசம் உள்ளவரை பாடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை ஆமே எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை இன்று எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சேர்ந்து பாடுவோம், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஒருவருக்கே ஆராதனை. ஆண்டவரே ஆராதனை துதிகள்
மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். காலை நேரத்துல உயர்த்துகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கு. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. சேர்ந்து பாடலாமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். ஓ உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே வாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை. சொல்லுங்க, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். காலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன தரப்பா, அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவரே படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு விஷயம் எங்களுக்கு உதவி செய்வீராக. காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகள். உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த நல்ல தயவுகளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை, எங்களுக்கு வேண்டிய பலத்தை உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும். ஒரு பெரிய அற்புதத்தை இந்த நாளில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. ஒரு அற்புதத்தின் கரம், ஒரு விடுதலையின் கரம், ஒரு மகிமையின் கரம், ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படும்படி நான் செபிக்கிறேன். இப்பொழுதே எந்த தேவையோடு, எந்த பிரச்சனையோடு இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கதவு திறக்கப்படட்டும். பூட்டப்பட்ட எல்லா கதவுகள் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட எல்லா கதவுகள் திறக்கப்படட்டும். வழிகள் திறக்கப்படட்டும். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பதாக கடந்து செல்வாராக. எல்லா தடைகள், அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற போராட்டங்கள், வாழ்க்கையிலே காணப்படுகிற இன்னல்கள், வாழ்க்கையிலே காணப்படுகிற சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த காலை நேரத்தில் இவளுக்கு செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன். உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம்
ஒவ்வொரு ஆராதிக்கிற பிள்ளைகள் வீட்டிலும் இறங்குவதாக, ஆராதிக்கிற இடத்திலே இறங்குவதாக. மகிமை வெளிப்படுவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசுவதற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவரின் உள்ளத்திலே உணர்த்தின ஒரு வசனம் ஏசாயா 57வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 57வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி, அவர்களை நடத்தி, திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு குணமாக்கும் தேவன். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அப்படின்னா ஒருவருடைய தேவைகளை பார்த்து அல்ல, அல்லது பிரச்சனைகளை பார்த்து அல்ல, அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து அல்ல, அவருடைய வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வழிகளை நன்றாய் அறிந்தவர். நம்முடைய வழிகள், நாம் எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம், நாம் எந்த நிலையில் நாம் இருக்கிறோம், நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நம்முடைய வாஞ்சைகள் என்ன, நம்முடைய விருப்பங்கள் என்ன என்பதையெல்லாம் அவர் மிகவும் நன்றாய் அறிந்தவர். நாம் சொல்லிதான் அவருக்கு தெரிய வேண்டியது என்பது இல்லை. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். நாம் நிற்பதும், படுத்திருப்பதும், உட்கார்ப்பதும், எழுந்திருப்பதும் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவரிடத்திலே மறைவுக்கு என்று ஒன்றுமில்லை. எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கின்றன. எல்லாவற்றையும், நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்தவர். அதனால தான் ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறாரு, வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவங்க என்ன வழியில் இருக்காங்க, நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், இன்றைக்கி நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய விருப்பங்கள் என்ன, இந்த காலை நேரத்தில் எந்த காரியத்துக்காக அவர் முகத்தை நோக்கி நாம் பார்க்க வந்திருக்கிறோமோ அந்த வழிகளை அவர் அறிந்து, அவர் பார்த்து நம்மை குணமாக்குகிற வல்லமை உள்ளவர். நீங்கள் சங்கீதம் 1:6 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், கர்த்தர் நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிற. நல்ல கவனிங்க, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நம்முடைய வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு உதாரணத்திற்கு ஒரு மனிதனை காட்டி கொடுக்க வேண்டும் என்றால், யோபு 23வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு 23வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நல்ல கவனிங்க, நான் போகும் வழியை அவர் அறிவார். இங்கு யோபு பக்தனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இவர் உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், தேவனிடத்திலே சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில பாடுகள் மத்தியிலே அவர் கடந்து போகும்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நான் போகும் வழியை அவர் அறிவார். இதற்கு முன்னாடி நீங்கள் 8வது வசனம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆண்டவர் நான் தேடினேன், ஆனால் அவரை பார்க்க முடியல. அவர் சொல்கிறார் பாருங்களேன், நான் தேடினேன், நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், முன்ன போய் பார்த்தேன், பின்னாடி பார்த்தேன், இடதுபுறம் பார்த்தேன், வலதுபுறம் பார்த்தேன், எவ்வளவோ இடத்துல நான் தேடி பார்த்தேன், அங்கெல்லாம் எனக்கு அவர் பார்க்கவே முடியல. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும். அவர் எவ்வளோ தெளிவாய் ஒரு தீர்க்கமாய் சொல்ல, எனக்கு ஒன்று தெரியும், என் வழியை, என்னுடைய நிலையை, என் சூழ்நிலைகளை அவர் நன்கு அறிந்த தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரணமானவர் அல்ல. நாம் இருக்கிற நிலைகளை அறிகிறவர்,
அறிவது மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, நம்மை குணமாக்க அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய, நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை தர, நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தர, நம்முடைய வழிகளை பார்த்து நமக்கு கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். 139ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். 139வது சங்கீதம் 3வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நான் நடந்தாலும், பாருங்க, நான் நடந்தாலும், படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். மிக தெளிவாய் சொல்லுகிறது, என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் நடந்தாலும், நான் படுத்திருந்தாலும், என்னை சூழ்ந்திருக்கு. அப்படின்னா நடத்தினா நம்ம எந்த இடத்துல நின்னாலும், எந்த இடத்துல இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் இந்த காலை நேரத்தில் இதை வலியுறுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவையை பார்த்து அல்லது ஒரு பிரச்சனைகளை பார்த்து நமக்கு உதவி செய்ய தேவன் விரும்புறதில்ல, வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் என்பதை பார்த்து அதற்கு தகுந்தபடி, அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய, நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்தை கட்டளையிட, நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மைகளை தர அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். 37வது சங்கீதம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 37வது சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ ஒரு மனிதன் தன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும் போது, அவர் மேல நம்பிக்கையாய் இருக்கும்போது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த காலை நேரத்தில் ஒரு பெரிய கஷ்டத்தோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, ஒரு வேதனை நிறைந்த அனுபவத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு பெரிய அற்புதத்தை செய்யணும், இன்னைக்கு ஆண்டவனுக்கு ஒரு பெரிய ஒரு மிராக்கிளை கண்டிப்பாக செய்யணும் எனக்கு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருந்தாலும், இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை, உங்கள் சூழ்நிலைகளை, நீங்கள் இருக்கும் நிலையை பார்த்து அவர் நம்மை குணமாக்க, நமக்கு அற்புதம் செய்ய, நம்முடைய வாழ்க்கையில மேன்மைகளை தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த வழியிலே நீங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, யாரும் என்ன விசாரிக்கலை, யாரும் என்ன கண்டுக்கலை, யார்கிட்டையும் நான் போய் சொல்ல முடியாது, நீங்கள் எப்படிப்பட்ட வழிகளில் இருந்தாலும் அவர் வழிகளை பார்த்து, நம்முடைய நிலைகளை அறிந்து, நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து, நம்முடைய வாழ்க்கையை அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் இப்படி சிலருடைய வாழ்க்கை நான் காட்டி கொடுக்க வாஞ்சிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் வந்தது, சில வழிகளில் இவர்கள் கடந்து போனார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு குணத்தை, எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் செய்தார் என்பதை பார்த்து, அந்த அற்புதங்களும் அந்த காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஜெபித்து கடந்து போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும், நல்ல கவனிங்க, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து போதும். நல்ல கவனிங்க, நான் போகிற இந்த வழி. அங்க யாக்கோபு சொல்லுகிற ஒரு வழி உண்டு. என்ன வழின்னா, நான் போகிற இந்த வழி, போய்கொண்டே இருக்கிறார். அந்த வழி, இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் இருக்கிற அந்த வழியில் என்னை காப்பாற்றி. யாக்கோபை குறித்து நமக்கு நன்கு தெரியும். யாக்கோபு ஒரு கூடாரவாசியாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு கூடாரவாசி என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா வீட்டு பிள்ளையா, வீட்டுக்குள்ளே உறவுகளோடு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் வீசினது. திடீரென்று சில சந்தர்ப்பங்களால், சூழ்நிலைகளால் தன்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதங்களை இவர் பெற்றுக்கொண்டதால் தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்த கூடாரத்தை விட்டு, அதுவரை தங்கியிருந்த அந்த ஒரு பாதுகாப்பை விட்டு, அதுவரை தங்கியிருந்த ஒரு இடத்தை விட்டு நேர்த்தியாய், சந்தோஷமாய், எந்த குறைகளும் இல்லாமல் சந்தோஷமாய் வாழ்ந்த ஒரு இடத்தை விட்டு யாக்கோபு பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இந்த வழி
எப்படிப்பட்ட வழி? யாக்கோபு போகிற வழி எப்படிப்பட்ட வழினா கைவிடப்பட்ட வழி. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு கைவிடப்பட்ட வழிக்குள் யாக்கோபு கடந்து போகிறார். இதுவரை கூட நண்பர்கள் இருந்தார்கள், அதுவரை கூட சகோதரர்கள் சகோதரிகள் இருந்திருக்கலாம், அதுவரை அவனோடு கூட பழகின பல உறவு ஜனங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். யாக்கோபுக்கு எந்த தேவையாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட இருக்கிறவர்கள் உதவி செய்கிறவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு வழியை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவர் சொல்கிறாரு, நான் போகும் வழியில் என்னை காப்பாற்றி. எப்படிப்பட்ட வழி தெரியுமா? அது கைவிடப்பட்ட ஒரு வழி. இந்த வழியில் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து வரலாம். அவர் சொல்கிறார் பாருங்க, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமா. பாருங்களேன், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். அப்ப என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க உடையும் கொடுத்து. ஏன் இப்படி யாக்கோபு கேட்கிறாருன்னா, கையில ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கோல், வெறுங்கை, வேற ஒன்றுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வழியில், ஒரு பாதுகாப்பற்ற ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் யாக்கோபு இங்கு கடந்து போகிறதை நான் பார்க்க முடியும். ஆனால் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். இந்த வாசித்தமை கடைசியில் கோலும் கையுமாய் கடந்து போனேன், ஆனால் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களோடு திரும்பி வர கிருபை செய்தார். கர்த்தர் அந்த மனிதனோடு கூட இருந்து, எல்லாரும் கைவிட்டாலும், உறவுகள் கைவிட்டார்கள், நண்பர்கள் கைவிட்டார்கள், சொந்த பந்தங்கள் கைவிட்டார்கள், ஒரு தனிமையான ஒரு பாதையை நோக்கி, தனிமையான ஒரு அனுபவத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருந்தாலும் கர்த்தர் அந்த மனிதனோடு கூட இருந்து அவன் வழிகளை பார்த்து தேவன் தேவைகளை சந்தித்தார். இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட வழியில் யாரேலும் நாம் பயம் செய்து கொண்டிருப்போமானால், ஒரு கைவிடப்பட்ட வழி, நான் நம்பினேன், நான் ரொம்ப நம்பினேன், இவங்களை எனக்கு உதவி செய்வாங்க, என்னோடு கூட இருப்பாங்கன்னு நம்பினேன், ஆனால் அவங்க என்னை கைவிட்டுட்டாங்கன்னு நினச்சிருக்கீங்களா? இன்னைக்கு சொல்லுங்கள், எல்லாரும் கைவிட்டாலும், யார் நம்மளை அறிந்தாலும் அறியாமல் போனாலும், யார் நம்மை தேற்றினாலும் தேற்றாமல் போனாலும், யார் கூட இருந்தாலும் இல்லாமல் போனாலும், வாக்குரைத்த தேவன், நம்முடைய வழிகளை அறிந்த தேவன், நம்முடைய வழிகளை பார்த்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 27வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களிலே 27வது சங்கீதம் 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். நல்ல கவனிங்க, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் சீக்கிரத்தில் கைவிட மாட்டாங்க. ஒருவேளை அவங்க என்னை கைவிட்டாலும் கூட கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அனுபவம் பாருங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வந்திருக்கலாம். சில நேரங்களில் கைவிடப்பட்ட அனுபவம். ஆண்டவரே, நான் இவங்கெல்லாம் எதிர்பார்த்தேன், ஆனால் எல்லாரும் என்னை விட்டு ஓடிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே உட்கார்ந்துருக்கிறதுன்னு தெரியல, என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேன்னு நீங்கள் நினைத்திருந்தாலும், இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அவர் வழிகளை பார்த்து நம்மை குணமாக்க, நமக்கு அற்புதம் செய்ய, நமக்கு விடுதலையை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. பாருங்களேன், பவுல் சொல்றாரு, ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று. அப்பனா
சிலருடைய வாழ்க்கையில் ஒருவர் கூட நமக்கு துணையாக இல்லாமல் போகலாம், ஒருவர் கூட நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளில் நாம் தள்ளப்படலாம், ஒருவர் கூட நம்மோடு இணைந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். ஒரு கைவிடப்பட்ட, ஒரு தனித்து விடப்பட்ட, ஒரு தனிமையான பாதையை நோக்கி நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று, கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்பார். அவர் நம்ம கூட இருந்து நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். ஏசாயா 54வது அதிகாரம் நீங்கள் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார்னா, ஏசாயா 54 6வது வசனத்தை வாசியுங்கள். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். அப்ப கைவிடப்பட்ட ஒரு மனம் நொந்த, கைவிடப்பட்ட போது ஒரு மனம் நோகுதல் உண்டாகும், ஒரு பெரிய ஒரு துக்கம் உண்டாகும். அதனால் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள். ஆண்டவரே எல்லாம் நம்பினேன், எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, ஒரு மனம் வேதனைக்குரிய அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரலாம். ஆனால் இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் மகிழ்ச்சியோடு ஆனந்த களிப்போடு சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு துணையாய் நின்று, அவர் என் கூட நின்று, அவர் எனக்கு உதவி செய்து, அவர் என் வழிகளை பார்த்து என்னை குணமாக்க அவர் வல்லமை உள்ளவர். நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை மனம் நொந்த அனுபவம், மனம் சோர்ந்து போன அனுபவம், ஒருவேளை வேதனையின் அனுபவத்தில் நீங்கள் இன்றைக்கி வந்திருப்பீங்கன்னா, ஒரு கைவிடப்பட்ட, ஒரு தனித்து விடப்பட்ட, ஒரு மனம் நொந்த ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா சொல்லுங்கள், கர்த்தர் என் வழிகளை பார்த்து என்னை குணமாக்க வல்லமை உள்ளவர், எனக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் நமக்கு துணையாய் நின்று காரியங்களை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவர். அல்லேலூயா. 2வது காரியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வழிகளை பார்த்து எப்படி தேவன் குணப்படுத்துகிறார் அப்படின்னா, 2வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வழிகளை பாருங்கள். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். நல்ல நடந்து வரும் வழி, நடக்கிற வழி அல்ல, நடந்து வரும் வழி. யோபு சொல்றாரு, நான் போகும் வழிய அவர் அறிவார். ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம், நான் போகும் வழியில என்னை காப்பாற்றி. போகும் வழி எப்படிப்பட்ட வழி? கைவிடப்பட்ட ஒரு காரியம். எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நான் போகிற வழி தனிமையின் வழி, எல்லாரும் கைவிட்டு ஓடிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்முடைய வழிகளை அறிந்தவர், நம்மை குணமாக்கி நடத்த வல்லமை உள்ளவர். 2வது இங்கே ஒரு வழியை நான் சொல்லுகிறேன். நடந்து போகிற இந்த வழி எப்படிப்பட்ட வழினா, வனாந்தரத்தின் வழி. ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை, மனம் நொந்த ஒரு நேரத்தில் கர்த்தர் குணப்படுத்தி அவன் வழிகளை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். இங்கு 2வது பார்க்குறோம், வனாந்தரத்தின் வழியிலே நடக்கும்போது. வனாந்தர வழினா எப்படிப்பட்ட வழி? யாத்ராகமம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவார். இதுதான் அர்த்தம். வனாந்தரம்னா என்ன தெரியுங்களா? அடைத்து போடப்பட்டது. சில நேரங்களில் சில தடைகள், நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போவது என்று தெரியாத சூழ்நிலைகள், பின்னாடி வருகிற பார்வோன் சேனை, அடுத்து என்ன செய்வது, எங்கே போவது, அந்த வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். சில நேரங்களில் ஆண்டவர் பெரிய வாசலை திறந்து வைப்பார், நம்பி எதிர்பார்த்து போய் நின்றுப்போம். ஆனால் திடீர்னு ஒரு தடை, திடீர்னு ஒரு அடைக்கப்பட்ட வாசல், திடீர்னு ஒரு தடைகள் வரலாம். ஆனால் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பதாக அவர் நிற்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். கானானுக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அவர்களெல்லாம் திகைத்து திரிகிறார்கள். வனாந்திரம் என்ன பண்ணதான்? அவர்களை அடைத்து போட்டதாம்.
சில நேரங்களில் இப்படிப்பட்ட அடைப்புகள், இப்படிப்பட்ட தடுப்புகள், இப்படிப்பட்ட தடுமாற பண்ணுகிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தடுக்கிற காரியங்கள், ஜெயத்தை தடுக்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை தடுக்கிற காரியங்கள், எந்த காரியங்கள் அடைத்து போட்டாலும் இன்னைக்கு சொல்லுங்க, என் வழிகளை பார்த்து செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில் நடக்க அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். மருத்துவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கலாம் இதோட முடிஞ்சு போச்சு. இல்லை, நீங்கள் சொல்லுங்க, எந்த வழி அடைக்கப்பட்டாலும் கர்த்தர் என் வழிகளை அறிந்தவர், என் சூழ்நிலைகளை அறிந்தவர், என் நிலையை நன்றாய் அறிந்தவர், என்னை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். கர்த்தருடைய குணம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். அவர் நம்மை குணப்படுத்துவார். அவருடைய கரத்திலிருந்து அற்புதம் நடக்கும். இந்த காலை நேரத்தில் இதுவரை நடக்காது, இனிமேல் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது, இவ்வளோதான் என் உயர்வு, இவ்வளோதான் என் ஆசீர்வாதம், இவ்வளோதான் எனக்கு வாழ்க்கை என்று ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை நினைத்து கொண்டிருந்தா இன்றைக்கி சொல்லுங்கள், என் வழிகளை பார்த்து என்னை குணமாக்க வல்லமை உள்ளவர். அவர்களுடைய வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன். தேவைகளை மாத்திரம் அறிந்து அல்ல, சூழ்நிலைகளை மாத்திரம் பார்த்து அல்ல, நம்முடைய தேவன் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ, எந்த நிலையில் நிற்கிறோமோ அதை அறிந்து நமக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். நிச்சயமாய் தேவன் காரியங்களை நன்மையாய் மாற செய்வார். கண்களை மூடி இந்த 2 கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி, ஒரு கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாராலும் தனித்து விடப்பட்டு, எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கலாம். ஆனாலும் என் வழிகளை அறிந்தவர், என் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டவர், அவர் நிச்சயமாய் என்னை குணமாக்க வல்லமை உள்ளவர். என் வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். நீங்கள் காலையில் நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். 2வது, அடைக்கப்பட்ட வனாந்தரத்தின் வழி. ஒரு வனாந்தரத்தில் அடைக்கப்பட்டாங்கன்னு பார்வோன் நினைச்சிருக்கலாம். இதுக்கப்புறம் இஸ்ரவேலுக்கு கண்டிப்பாக எங்கே போகிறதுக்கு வழியே இல்லை நினைச்சிருக்கலாம். ஆனால் செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில் நடக்க வைக்க முடியுமானால், சத்துருடைய கிரியை நிமித்தம் அல்லது மனிதனுடைய காரியங்கள் நிமித்தம் எத்தனையோ வழிகள் நமக்கு அடைக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு சொல்லுங்க, என் வழியை பார்த்து எனக்கு அவர் அற்புதம் செய்வார். கண்களை மூடி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, என் வழிகளை அறிந்து என்னை குணமாக்குகிறவர் ஆண்டவரே. அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு இந்த காலை நேரத்தின் வழிகளை பார்த்து என்னை குணமாக்க, எனக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, இவர்களுடைய வழிகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து அற்புதத்தை கத்த செய்வீராக. யோபு சொன்னது போல, என் வாழ்க்கை இருண்டு போனாலும், நண்பர்கள், உறவுகள் எல்லாரும் கைவிட்டு போனாலும், யோபுக்கு ஒரு நம்பிக்கை, என் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை இந்த காலின் இடத்திலே உதிக்கட்டும். என் வழி அடைக்கப்பட்ட வழியாய் இருந்தாலும், ஒருவேளை என் வழி கைவிடப்பட்ட தனிமையின் வழியாய் இருந்தாலும், என் வழியை அறிந்து என்னை குணப்படுத்தி, என்னை பலப்படுத்தி, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய நடத்துகிற தேவன் அவர் வல்லமை உள்ளவர். கண்களை மூடி உள்ளத்திலும் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யுங்க, ஒரு விடுதலையை தாங்க. ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் இறங்கி பலத்த காரியங்களை செய்வதாக உடைய மகிமை வெளிப்படட்டும். இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்கள் வழிகளை பார்த்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இன்றைக்கே அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. இன்றைக்கே கைவிடப்பட்ட பாதைகளில் அற்புதங்களை தேவன் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.